வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை $286 கச்சா எண்ணெய் வாங்கியதா? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கடும் மறுப்பு. அரச பேருந்து கட்டணத்தை இனி அட்டை மூலம் செலுத்த நடவடிக்கை. கரும்புகையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு செக். புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம். கொடிவெட்டியை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு. நள்ளிரவில் பதற்றம். கடையை உடைத்து நெல் மூட்டைகளை சாப்பிட்டு காட்டு யானைகள் அட்டகாசம். பாலத்தோப்பூரில் பதற்றம். இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் வெளியிட்ட தகவல். போதைப் பொருள் பாவிக்கிறார்களா தெல்லிப்பளை போலீசார்? சவாலுக்கு வாருங்கள், மகனுக்காக பொங்கிய தாய். பெயிண்டிங் வேலை தான் போறவர் போய்கொண்டு இருக்கைக்குள்ள தெல்லிப்பள போலீஸ் ரபிக் அவர்கள் 21 மாவட்டங்களில் இன்று உச்சம் தொடும் வெப்பநிலை. மக்களே அவதானம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. உலக சந்தை விலையை விட பல மடங்கு அதிக விலைக்கு இலங்கை கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்ததாக சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற முதலீட்டு மாநாடொன்றில் உரையாற்றிய HSBC வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜோர்ஜ் எல் ஹெட்ரி மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து பேசினார். இதன்போது மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெயை பெற தற்போது $140 முதல் $150 வரை செலவாகிறது என தெரிவித்த அவர், நான் கேள்விப்பட்ட வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு $286 என்ற மிக அதிக விலையை இலங்கை செலுத்தியுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இந்த செய்தி பரவியதை அடுத்து நேற்று மாலை விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதில் எவ்வித உண்மையும் இல்லை என தெரிவித்துள்ளது. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை $286 கொள்வனவு செய்ததாக கூறப்படும் தகவல் முற்றிலும் பொய்யானது. போர் சூழலிலும் கூட உலக சந்தை விலைக்கு இணையாக மிகவும் சாதகமான விலையிலேயே எண்ணெய் கொள்வனவு செய்யப்படுகிறது. இனிவரும் காலங்களில் நாட்டிற்கு வரவுள்ள கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை முறையே $71.99 மற்றும் $111.62 மற்றும் $71.81 மற்றும் $111.29 என்ற அளவிலேயே காணப்படுவதாகவும் கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடங்குவதற்கு முன்னர் $70 முதல் $80 இருந்த கச்சா எண்ணெய் விலை போரின் உச்சகட்டத்தின் போது $119 வரை உயர்த்திருந்தது. தற்போது அதன் விலை $100 கீழ் குறைந்துள்ள நிலையில் இலங்கையின் கொள்வனவு விலை குறித்து வெளியான செய்தி தவறான புரிதல்களால் ஏற்பட்டது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விளக்கியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து கட்டணங்களை செலுத்துவதற்கு இனிவரும் காலங்களில் அட்டைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக அதன் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில மாதங்களுக்குள் இந்த நடைமுறை இலங்கை போக்குவரத்து சபை சேவையில் அமல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். நேற்று மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் பயணிகளின் போக்குவரத்து வசதிகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெளிவுபடுத்தினார். இலங்கை போக்குவரத்து சபை டிஜிட்டல் மயமாக்கப்படுவது உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவையின் மாற்றங்களை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குள் மக்கள் காண முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வீதிகளில் அதிகப்படியான கரும்புகையை வெளியேற்றி செல்லும் வாகனங்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் ஏற்கனவே போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் காற்று மாசுபாடு ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதி போலீஸ் மா அதிபர் இதன் காரணமாக வருடத்திற்கு சுமார் 1 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக மோட்டார் வாகன பரிசோதகர்களுடன் இணைந்து அதிகப்படியான கரும்புகையை வெளியேற்றும் வாகனங்களை அடையாளம் கண்டு அவற்றை பரிசோதித்து போலீஸ் பொறுப்பில் எடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக
வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் வீதியில் இவ்வாறான வாகனங்கள் பயணிப்பதை கண்டால் அது குறித்து அறிவிக்க பொதுமக்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக 073035000525 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் இலக்கம் அல்லது வீடியோ காட்சியை அனுப்பி முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த தகவலின் அடிப்படையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள பரிசோதகர்கள் ஊடாக குறித்த வாகனங்கள் தொடர்பில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளியான லொகுப்பட்டியின் சகோதரரான பொடிப்பட்டி என்பவரை இலக்கு வைத்து நேற்றிரவு அகோங்கலி பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு 11:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பொடிப்பெட்டி என்பவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் இதில் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு தரம் ஒன்றின் 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைகளுக்குரிய செயல்பாட்டு புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அளவில் அனைத்து பாடசாலைகளுக்கும் அவற்றை விநியோகித்து முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவெவ அறிக்கொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார். தரம் 1 பாடத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆசிரியர் பயிற்சிகள் மாகாண ஆரம்ப கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. மேலதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளை எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யுமாறு மாகாண பணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் தரம் 1இன் 1ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பாடசாலைகள் காணப்படின் எதிர்வரும் 2ஆம் தவணையில் அந்த பாடப்பகுதிகளை பூர்த்தி செய்வதற்கு அதிபர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பாலத்தோப்பூர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை 3 மணியளவில் உட்புகுந்து காட்டு யானைகள் பெரும் சேதங்களை விளைவித்துள்ளன. இதன்போது நெல் கடையொன்றை உடைத்து அங்கிருந்த நெல் மூட்டைகளை சாப்பிட்டு உபகரணங்களையும் சேதப்படுத்தியுள்ளன. மேலும் பாலத்தோப்பூர் கிராமத்தில் உள்ள வீடுகளில் காணப்பட்ட தென்னை மற்றும் வாழை மரங்களுக்கு சேதங்களை விளைவித்துள்ளதாக கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு நஷ்ட ஈடு வழங்கி யானையை அப்புறப்படுத்த முன்வர வேண்டும் என பாலத்தோப்பூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று அதிகாலை பாலத்தோப்பூர் பிரதேசத்திலே ஊருக்குள் புகுந்த யானை பாலத்தோப்பில் இருக்கின்ற மெயின் வீதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட பாலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் இருக்கின்ற ஒரு கடையை உடைத்து அதில் இருக்கின்ற பொருட்களை சேதப்படுத்தி கதவு நிலை, கபர்ட், அடுத்தது நெட்களை சாப்பிட்டு இருக்குது யானை. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். இலங்கையில் நீண்டகாலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் கடந்த வாரம் முன்னிலையாகி மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விடயங்களை முன்வைத்தோம். மாகாண சபை தேர்தல்கள் சட்டம் திருத்தப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2017ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை. தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறைகள் இல்லாத காரணத்தால் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பதில் பிரச்சினை காணப்படுகிறது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களில் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. சமர்ப்பிக்கப்பட்டு அறிக்கைகளின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படவில்லை. எல்லை நிர்ணய அறிக்கைக்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் குறித்த சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக சபாநாயகரினால் பிரதமரின் தலைமையில் 5 கொண்டு மீளாய்வு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த குழுவின் அறிக்கை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற போதும் அவ்வாறானதொரு அறிக்கை இன்று வரை கையளிக்கப்படவில்லை. இவ்வாறான காரணிகளால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்ற பிரச்சினை காணப்படுகிறது. இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட செயற்குழுவில் முன்னிலையாக இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளோம். பாராளுமன்ற செயற்குழு சகல தரப்புகளுடனும் கலந்துரையாடி முரண்பாடற்ற வகையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்திற்குள் விதப்புரை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.
வவுனியா வெடுக்குநாரி மலை தமிழர்களின் பூர்வீக நிலம் என்றும் அதனை பௌத்தத்திற்கு உரிய இடமாக காட்டும் புத்த சாசன அமைச்சரின் கருத்து பௌத்தமயமாக்கல் திட்டத்தின் ஒரு வெளிப்பாடு என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சில தினங்களுக்கு முன்னர் ஜேவிபியினுடைய புத்த சாசன கலாச்சார அலுவலக அமைச்சராக இருக்கிற கினிதும சுனில் செனவி என்கின்ற அமைச்சர் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரி மலை ஆலயம் தொடர்பாக ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்து நிமித்தம் வவுனியா வடக்கில் இருக்கிற வெடுக்குநாரி மலை பௌத்தம் சார்ந்ததாகவும் பௌத்த அடையாளங்களை பிரதிபலிப்பதாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லியும் வெகு விரைவில் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்படும் என்ற கருத்தினை ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பற்ற ரீதியில் பதிலளித்திருக்கின்றார். ஜேவிபியினுடைய அல்லது நாங்கள் சொல்லுகின்ற இந்த என்பிபியினுடைய மிக மோசமான அரசியல் என்றுமில்லாதவாறு தமிழர் தாயகத்தை முற்றுமுழுதாக இந்த பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை சிந்தனையை வலுவூட்டுவதாகவும் முன்கொண்டு செல்வதாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய கருத்தும் மிக மோசமான கருத்து. நாட்டின் 21 மாவட்டங்களில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவுறுத்தலின்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்திலும் இந்த வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்ப சுட்டின் அதிகரிப்பதன் காரணமாக நீண்ட நேரம் வெயிலில் இருப்பவர்களுக்கு அதிக உடல் சோர்வு ஏற்படக்கூடும். அத்துடன் இக்கால பகுதியில் தொடர்ந்து கடினமான உடற்பயிற்சிகள் அல்லது வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசை பிடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் அதிகமான வெயிலில் இருப்பதை தவிர்க்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது மகனை தெல்லிப்பள்ளி போலீசார் அவமானப்படுத்தியதாகவும் தெல்லிப்பள்ளி போலீசார் போதைப்பொருள் பாவிப்பது இல்லை என்றால் மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறும் தாய் ஒருவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட இளைஞரின் தாய் கருத்து தெரிவிக்கையில், இன்றைக்கு வியாழக்கிழமை, இன்றைய தினம் எங்களுடைய மகன் வேலைக்கு போய்கொண்டிருக்கைக்குள்ள அவர் பெயிண்டிங் வேலையை தான் போறவர். போய்கொண்டு இருக்கைக்குள்ள தெல்லிப்பள போலீஸ் ரபிக் அவர்கள் இவரை மறைச்சிருக்கணும். அப்போ இவர் தான் ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டனோன்னு தெரியாமல் இவர் என்ன செய்திருக்கிறார், ரபிக் மறைச்சா நிற்கத்தானே வேணுமென்ட்டு இவர் நின்றுருக்கிறார். மகன் நின்ற இடத்துல ரபிக் சொல்லியிருக்கணும், நீங்கள் ஏதோ பாவிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவரா, நான் வேலைக்கு தான் போகிறேன், நான் எதுவுமே பாவிக்கிறதும் இல்லை, இன்றைக்கும் பாவிக்கலை, இந்த வாழ்க்கையில் நான் பாவிக்கிறேன்னு சொல்ல இவ இல்லை, நீ பாவிச்சு இருக்கிறான்னு சொல்லி இவரை உடனடியாக தெல்லிப்பள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றி கொண்டு போய் அங்கே பிள்ளைன்ற மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பறித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பிள்ளைய ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் தெல்லிப்பள டாக்டர்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்போ டாக்டர் அதை செக்அப் பண்ணி போட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறார் இவர் பாவிக்கலைன்னு சொல்லி. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கரம்புன்னை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீதேவி சின்னத்துரை அவர்கள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மல்லாகத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி திருவையாற்றை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜகாந்தம் இலங்கைநாதன் அவர்கள் 15/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாலசிங்கம் சோதிப்பிள்ளை அவர்கள் 16/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வெள்ளாந்திருவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி லோகேஸ்வரி கிருஷ்ணானந்தன் அவர்கள் 16/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.